சுவாசிக்க காற்று இல்லை, குடிக்க நீர் இல்லை, சாப்பிட விஷமில்லாத உணவில்லை, படிக்க கல்வி இல்லை, படித்தால் வேலை இல்லை. இந்த நிலையில் உங்கள் வாரிசுகளை, உங்கள் பிள்ளைகளை விட்டுவிட்டு சாக போகிறீர்களா? எப்படி எப்படி சகிக்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொத்து வைத்து விட்டு போங்கள், வீடு வைத்து விட்டு போங்கள், கார் வைத்து விட்டு போங்கள், போகாமல் இருங்கள். ஆனால் கடனை வைத்து விட்டு போவது எப்படி சரியாக இருக்கும்? கடன்கார பயல் மகனா அப்படி விட்டு போவீங்களா? கடன் பட்டவன் எவன் அது தலை நிமிர்ந்து நிம்மதியா வாழ முடியுமா? நள்ளிரவில் கடன்காரன் கதையை தட்டுவானா? நடுச்சாலையில் சட்டை பிடிச்சி இழுப்பானா? துண்டை போட்டு இழுப்பானா? செருப்பு கட்டி அடிப்பானான்னு ஒவ்வொரு நாளும் கலங்கி போய் திரிவான் கடன் பெற்றவன். அப்ப 10 லட்சம் கோடி கடன் பெற்றவன் நாடு மட்டும் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இவங்க தலைவன் பேசிக்கிட்டு வீதியில வர்றாங்களே, நீ எப்படி மதிக்கிற? கடன்கார பயலுல நீ கடன் வாங்கி நிறைவேற்றிய ஒரு திட்டம் சொல்லு. ஒரே ஒரு திட்டம், ஒரு திட்டம் சொல்லு. ஒரு திட்டம். நான் தரமான கல்வியை என் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டேன் சொல்ல முடியுமா? மெடிக்கல் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன், நான் மருத்துவத்தை தரம் உயர்த்தி கொடுத்துட்டேன், எல்லாரும் அரசு மருத்துவமனைக்கு போயிட்டோம், முதலமைச்சருக்கு முடியல அரசு மருத்துவமனையில் படுத்து வைத்தியம் பார்க்கறதுக்கு தரம் உயர்த்திட்டேன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா?